ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. அப்படியே மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நடந்த இடத்தை பத்தி ரொம்ப பேச முடியாது. என்ன அப்படின்னு இந்த ஊருடைய பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா அந்த சிட்டியை பத்தி நான் பேசுறேன். என்ன அப்படின்னா, ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னா ஒசூர் அண்ட் பெங்களூர், இதுக்கு இடைப்பட்ட ஒரு ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் தாங்க. இந்த சம்பவம் அதாவது சின்ன குழந்தைகளை வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாரும் பார்க்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் 18+ சம்பவமா தான் இருக்கும். இருந்தாலும் என்ன அப்படின்னா, நீங்க குழந்தைகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ பார்க்கறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது ஆதவகுமார் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஆதவகுமாருக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க, அவங்க பேரு தேவி. அதுக்கு பிறகு இந்த ஆதவகுமாருடைய பெரியப்பா மகன் அப்படின்னு சொல்லாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஆதவகுமாருடைய தாத்தாவோட அண்ணனுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதவகுமாருடைய தாத்தாவுடைய அண்ணன் கிறிஸ்டின்ல கன்வெர்ட் ஆனவர். ஆனா நம்மளுடைய ஆதவகுமார் அவங்களுடைய அப்பா அவங்க எல்லாம் ஹிந்துல இருக்கக்கூடியவங்க, அவங்க இந்து மதத்தை தழுவிட்டு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். அதாவது ரூபன், மோனிஷா, அதாவது அவங்க பெரியப்பா குடும்பத்தை சேர்ந்த பசங்க 2 பேரு, நம்மளுடைய ஆதவகுமார் மற்றும் தேவிங்க, இவங்க 4 பேரும் சேர்ந்து பெங்களூர்ல இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2005 2007 காலகட்டத்துல இந்த மாதிரி பெங்களூர்ல அவங்க ஒரு ஐடி கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி இவங்க சொந்த ஊரான சேலத்துக்கு வந்துட்டு போறது வழக்கங்க. அதாவது லீவு டைம்ல வருவாங்க, அந்த ஹாலிடேஸை கொண்டாடிட்டு தான் போவாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க 4 பேரும் அண்ணன் தங்கை அப்படிங்கறதுனால ஒரே இடத்துல தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அது ஒரு சொந்த வீடு அப்படின்னு கூட சொல்லாங்க. அந்த மாதிரி தான் வாங்கி போட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஊர், அதாவது சொந்த ஊர் சேலங்க. சேலத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போறது வழக்கம் தான். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒசூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய மாமனார் வீடுங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவங்களுடைய மாமனார் வீடு அந்த ஒசூருக்குள்ள தான் இருக்குது. ஆனா அந்த மாமனாருக்கு 2 மகள் இருக்கிறாங்க. அதுல மூத்த மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறாரு அவங்க மாமனாரு. அப்ப இவங்க ரொம்ப நாளாயிட்டுங்க, அதாவது என்னதான் இருந்தாலும் இந்த இடத்த கடந்து போயிட்டு வருவாங்க. அவங்க மாமனார் ஊருக்கு போறது கிடையாது. சரி, பக்கத்திலே தானே இருக்குது, நமக்கு போய்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல தன்னுடைய மாமனாருடைய மகளுக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்படுது. அப்ப அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா நம்ம போகணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னால நம்ம போறது மாதிரி எல்லாமே செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்ச நம்மளுடைய ஆதவகுமார் மற்றும் ரோபன், தேவி, அதுக்கு பிறகு மோனிஷாங்க, இவங்க 4 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னால அவங்க ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இவங்க அந்த ஊருக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அதாவது கல்யாணத்துக்கும் ஒரு 10 நாளைக்கு முன்னாலுங்க அந்த ஊருக்குள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ரொம்ப ஜாலியா போகுதுங்க. அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மாமனார்லும் பெரிய பணக்காரரு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நிலம், சொத்து, துறவுன்னு சொல்லிக்கிட்டு, அதாவது தோப்பு துறவுன்னு சொல்லி பயங்கரமான இடங்கள்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. இருக்கக்கூடிய அந்த ஊருக்குள்ள தாங்க இந்த சம்பவமே நடந்திருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதவகுமார் மற்றும் தேவி, அதுக்கு பிறகு மோனிஷா, ரூபன், இவங்க 4 பேரும் என்ன அப்படின்னா, அந்த ஊரை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன ஆசை இருக்குங்க. அதுக்காக 2 நாள் போயிருது. 3வது நாள் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மாமனாருடைய 2வது மகளுங்க, அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு தாங்க ஆகுது. அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க, நம்ம இந்த ஊரை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, அதாவது நம்மளுடைய ஆதவனுடைய மாமனார் கிட்ட சொல்றாங்க. அப்படி அந்த மாமனார் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுத்தி பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பகல் நேரத்துல தாங்க, கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியது இருக்குங்க. இவங்க கார்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்றாங்க. இல்ல, நம்ம அந்த இடத்த ரசிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு, நடந்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்ச இந்த 4 பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நடந்தே போகும் நமக்கு அப்படின்னு சொல்லி, பகல் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே,
அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்ட இவங்க 4 பேரும் அந்த பெண் 5 பேருங்க, இவங்க 5 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. அதாவது இவங்க அந்த ஏரியாவில் வந்து தோப்புகளெல்லாம் தார் ரோடு போட்டிருக்காங்க, அதனால இவங்களுக்கு ஃப்ரீயா நடந்து போகலாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அந்த தோப்பு வயல் இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களும் உள்ள நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் தாண்டி வந்துடுறாங்க. அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குளம் இருக்குதுங்க. 100 அடி விட்டத்துல வந்து ஒரு குளம் மாதிரி ஒரு குளம் இருக்குங்க. அது சின்ன குளம் தாங்க. அந்த குளத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு நிக்குதுங்க. அந்த ஆலமரத்தை வந்து இந்த கீழ் ரோட்ல இருந்து பார்த்தா, அது ஒரு மண் ரோடு தாங்க அதுக்குள்ள போகுது அந்த குளத்தங்கரைக்கு. அப்படி அந்த கீழ் ரோட்ல நின்று பார்த்தீங்க அப்படின்னாக்கி அந்த ஆலமரம் நன்றாகவே தெரியுங்க. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 10-25 அடி தள்ளி வந்து ஒரு அடிபம்பு ஒன்று இருக்குங்க. அதாவது ஒரு பழைய அடிபம்புங்க. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இவங்க அப்படியே மெல்லமா நடக்கிறாங்க. அப்படி நடக்கும்போது அந்த மாமனாருடைய இளைய மகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மரத்துல பேய் இருக்குது, நாங்க யாருமே இங்க போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய ஆதவன் மற்றும் இவங்க 3 பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு மூட நம்பிக்கையிலே நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறோம், அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நாங்க வீடியோ கேமரா எல்லாம் எடுத்துட்டு போய் வீடியோ எல்லாம் எடுத்துருக்கிறோம், அப்படி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஆதவன் மற்றும் அவங்க கூட இருக்கக்கூடிய இந்த 3 பேரும் சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு இல்ல இந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு எங்க பஞ்சாயத்துக்குள்ளாடியே தீர்ப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த கீழ் ரோடே அங்க போகாதுங்க, அதை அப்படி திரும்பி இவங்க அந்த தோப்பு வழியாட்டு போயிருது. ஆனா இந்த கீழ் ரோட்டுக்கு நேரம் அந்த பக்கத்துல பார்த்தா ஆலமரம் இருக்குது, அதே மாதிரி அந்த அடிப்பம்பு இருக்குது. இதை எல்லாமே இந்த குழந்தை சொல்லிட்டே வர்றாங்க. அதாவது 17 வயசு பொண்ணு சொல்லிட்டே வர்றாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி பாருங்க, கம்பி போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள அந்த இடத்தையும் காட்டுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு மூட நம்பிக்கை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா ஆதவன் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி வாங்க நம்ம தோப்புக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தோப்புக்கு போயிடுறாங்க. அப்படி தோப்புக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி வரைக்கும் இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நல்ல இளநீர் அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து மறுபடி கிளம்புறாங்க. மறுபடி கிளம்பும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் அதே இடத்துல வந்த உடனே இந்த பெண் மறுபடியும் அந்த கதையை தாங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அந்த இடத்துல பேய் இருக்குது, யாரும் அங்க போக கூடாதுன்னு இந்த மாதிரி வேலி போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பெண் சொன்ன உடனே இவங்க 4 பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப நாட்டம் உள்ளவங்க தான் இவங்க 4 பேருமே. இதுல வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒண்ணு இல்ல, இதெல்லாம் மூட நம்பிக்கை முட்டாள்தனம் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 4 பேர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அந்த பெண்ணுகிட்டே சொல்றாங்க, இன்னைக்கு நைட்டு நாங்க இந்த இடத்துல வந்து இந்த இடத்த வீடியோ எடுத்து நான் உங்க ஊருக்கே காட்டுறேன், இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆதவனும் சொல்லிடுறாருங்க. அந்த சின்ன பொண்ணும் அதுக்கு தக்கன பயங்கரமா பேசியிருக்கிறாங்க. அதாவது அந்த தூண்டி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே பேசியிருக்காங்க. அதை கேட்டவுடனே இவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த இது வந்துருது, என்ன ஒரு சின்ன பொண்ணு இந்த மாதிரி சொல்லுது, நமக்கு அவ்வளவுக்கு தைரியம் இல்லையா, அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 4 பேருமே ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. என்ன அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நம்ம அந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. இவங்க 4 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து இந்த ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கும் சொல்லிக்கிட்டு அவங்களுடைய மாமனார் மற்றும் மாமியார் யாருமே வீட்டுல இல்லைங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பெண் மட்டும்தாங்க அவங்க வீட்டுல ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த சின்ன பெண்ணுகிட்ட எதுவுமே சொல்லலைங்க. இவங்களை வந்து அங்கேயே உட்கார வச்சுக்கிட்டு நாங்க இப்ப வர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நள்ளிரவு 12 மணிக்கு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க போகும்போதே டார்ச் லைட் மற்றும் கேமரா, இவங்க கையில வந்து எப்பவுமே கேமரா இருக்குங்க. இவங்க நிறைய இடத்துக்கு போய் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறது வழக்கம். வீடியோஸ் அதுக்கு பிறகு போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கேமராவையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க 4 பேர் கையிலையும் வந்து டார்ச் லைட்டும் இருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் எதுவும் கண்டுக்கிடல. அந்த பொண்ணு வந்து எதுவுமே கண்டுக்கிடல. என்ன அப்படின்னா, அது சின்ன பொண்ணு இல்லையா, அதுக்கு என்ன தெரியும். அதனால இவங்க 4 பேருமே அங்கிருந்து கிளம்பி அந்த குளத்தங்கரை பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்தை நோக்கி வர்றாங்க. அப்படி அந்த ஊரை தாண்டி வரும்போதே இடையில, அதாவது என்ன அப்படின்னா, ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. அந்த 1 கிலோமீட்டர் இருக்க இடை பகுதியில வந்து ஒரு ஆள் வந்து தடுக்கிறாருங்க. எங்கப்பா இந்த நேரத்துல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவர் கையில ஒரு குச்சியெல்லாம் வச்சுட்டு தான் நிக்கிறாரு. அவர் இந்த ஊர் காவல்ல இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட ஆளு தான். அவர் வந்து கேட்கிறாரு, எங்கப்பா இந்த நேரத்துல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நாங்க சும்மா தான் வெளியே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. வேண்டாம் நீங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊர்காவல்ல இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து இவங்க அங்கிருந்து மறுபடியும் வீட்டுக்கு போக சொல்லி இருக்கிறாங்க. இவங்க அந்த இடத்துல இருந்து போக மாட்டேங்கிற ஒரு கணக்குல தான் இருந்திருக்காங்க. எப்படியாவது வீடியோ எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர் சொல்லிக்கிட்டு அவர் வந்து இந்த ஊர்காவல்ல இருக்கிறதுனால அந்த ஊரே சுற்றி வந்துட்டு இருப்பாரு போல இருக்குது. அதனால அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவர் போன பிறகு இவங்க 4 பேருமே அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க.
கிட்டத்தட்ட அந்த இடத்தையும் நெருங்கிடுறாங்க. அவங்க நெருங்கும் போது என்ன அப்படின்னா அதுல வேலி கட்டி வச்சிருக்காங்க. அதாவது ஊர்க்காரங்களே வேலி போட்டு வச்சிருக்காங்க, முள்ளுகள் எல்லாம் போட்டு பயங்கரமா அந்த யாரும் உள்ள போகாத அளவுக்கு வேலி போடப்பட்டிருக்குங்க. இதை போய் பாக்குறாங்க. பார்த்த பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சைடை ஒதுக்குறாங்க. அந்த முள் வேலி இருக்கு இல்லையா, அதை ஒரு சைடு ஒதுக்கிக்கிட்டு இவங்க மெல்ல மெல்ல மாட்டு உள்ள போகவும் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ரோட்ல இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துல வந்து அந்த மரம் நிக்குதுங்க. அதாவது அந்த ஆலமரம் நிக்குது. அதுல இருந்து ஒரு 25 அடி தள்ளி தாங்க ஒரு அடி பம்பு இருக்குது. ரொம்ப கும் இருட்டா இருக்குங்க. ஆனா இந்த ரோடு, அதாவது கீழ் ரோடு போட்டிருக்காங்களே, அதாவது தார் ரோடு, அந்த ரோட்ல வந்து டியூப் லைட் அதோட முடிஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் தார் ரோடு வேற ஒரு பக்கமா திரும்பி போகுதுங்க. அதனால லைட்டுகள்லாம் அந்த பக்கமா இருக்குது. ஆனா இவங்க போறது அந்த குளத்தங்கரையை நோக்கி, அந்த ஆலமரத்தை நோக்கிங்க. அப்படியே கிட்ட போயிடுறாங்க. அதாவது மெல்ல மெல்லமா போகும்போது அங்க ஒரு அதிபயங்கர சம்பவத்தை இவங்க பாக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெண் அடிப்பம்புல சுடிதார் போட்டிருக்காங்க. அதாவது கருப்பு கலர்ல சுடிதார் போட்டிருக்காங்க. அவங்க வந்து அடிப்பம்புல வந்து தண்ணி அடிச்சுட்டே நிக்கிறாங்க. அந்த அடிப்பம்பு வந்து ரொம்ப பழைய அடிப்பம்பு அப்படின்னு சொல்லாங்க. என்ன அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னால வச்ச அடிப்பம்பு மாதிரி இருக்குது. ரொம்ப திருப்பிடிச்சு போய் இருக்குது. அதை போட்டு அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க கிட்ட நெருங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் வந்து ஒரு 5 அடி கேப்பு தாங்க இருக்குது. யாருமா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ஆதவகுமார் கேட்கிறாருங்க. அவர் கேட்கும் போதே அவருடைய கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. என்ன அப்படின்னா அந்த பெண் வந்து முகத்தை வந்து அந்த பக்கமா வச்சிருக்கிறாங்க. இவங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, இதை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தான் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இவங்க அந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி வர்றாங்க. அந்த பெண்ணை சுத்தி வரும்போது அந்த பெண்ணுடைய முகம் வந்து எரிந்து போய் இருக்குதுங்க. அதாவது எரிந்து கரிஞ்சு போய் இருக்கும் இல்லையா, கருப்பு கலர்ல கரியாட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த முகத்துல இருந்து ரத்தங்கள் வடியுதுங்க. இதை பார்த்த உடனே ஐயோன்னு சொல்லிக்கிட்டு இவங்க கொஞ்சம் பயந்துட்டு பின்னால வந்துடுறாங்க. ஆதவகுமார் அதுக்கு முன்னால ஓடிடுறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரூபன் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்கி அந்த வேலிக்கிட்டே ஓடி போயிடுறாருங்க. இந்த 2 பெண்களும் ஆதவகுமார் மட்டும் தாங்க பக்கத்திலே நிக்கிறாங்க. யாருமானின்னு சொல்லிக்கிட்டு அந்த பயத்தை மறைச்சுக்கிட்டே கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது அப்படியே திரும்பி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருதுங்க அந்த பெண். என்ன நடந்தது, என்ன ஆச்சுமா, யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தன்னுடைய பேரை வந்து பைரவி அப்படின்னு சொல்லுதுங்க. என்னது பைரவியா, எப்படிமா இங்க வந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கேட்கறாங்க. ஆனா அந்த பெண் வந்து எதையுமே பேசலைங்க. அதுக்கு பிறகு எது கேட்டாலும் என் பேரு பைரவி அப்படிங்கறது மட்டும் தாங்க சொல்லுது. இவங்களுக்கு கொஞ்ச நேரத்துல வந்து பதட்டம் கொடுத்துருது. என்னன்னா அந்த பெண் அதுக்கு மேல எதுவும் பேச மாட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க பக்கத்துல இருக்க சொல்றாங்க அந்த பொண்ணை. அதுக்கு பிறகு இந்த 2 பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது தேவி மோனிஷா, இவங்க 2 பேருமே பக்கத்துல போய் அந்த அடிப்பம்புல இருந்து இறக்கி அங்க ஒரு திண்டு மாதிரி இருக்குங்க, அந்த திண்டுல உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வச்சு யாருமா நீ, என்னத்துக்குமா இப்படி வந்து இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதவகுமார் தாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் வீடியோ எடுக்கும்போது அந்த வீடியோவில் நல்லாவே பதியுதுங்க. என்ன அப்படின்னா அந்த பெண் இருக்கிறது எல்லாமே பதியுது. ஆனா ஆதவகுமாருக்கு அடுத்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்கி நம்ம ரூபன் வந்து அந்த வேலிக்கிட்ட போயிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவர் அங்க இருந்தே கத்துறாரு, டே வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்னன்னா அவர் நல்லா பயந்துட்டாரு. அப்ப அந்த இடத்துல நம்மளுடைய ஆதவகுமார் சொல்றாரு, நீ இங்க வாடா, அது ஒரு பெண் தான்டா, ஏன்டா இந்த மாதிரி ஓடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை மறுபடியும் வர வைக்கிறாங்க. ரூபனும் பக்கத்துல வந்துடுறாருங்க. அப்படி ரூபன் பக்கத்துல வந்த பிறகு அவரு பாக்குறாரு, அதாவது அவர் வெறும் கண்ணில் தான் பாக்குறாரு, இவர் கேமரா வழியா பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவருடைய வெறும் கண்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் தெரியுது. என்ன அப்படின்னா அந்த பெண்ணுடைய பின்பக்கத்துல இருந்து 2 கைகள் மேல வரும், அப்படியே கீழே போயிருங்க, மேல வரும் கீழே போயிரும், இப்படியே இருக்குதுங்க. இதை பார்த்துக்கிட்டு பின்னாலே ஏற இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரூபன் கத்த ஆரம்பிக்கிறாருங்க. உடனே அந்த இடத்துல ஆதவகுமார், அப்படி யாரும் இல்லடா, நல்லா பாருடா, கேமரா வழியா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ரூபன் கிட்ட கேமராவை கொடுத்துக்கிட்டு ரூபன் கேமரா வழியா பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது எதுவுமே தெரியலங்க. ஆனா ஆதவன் நேரடியா பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு அடுத்த பிரச்சனை வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய பின்னால இருந்து 2 கைகள் மட்டும் இல்லைங்க, இந்த தடவை ஒரு கருப்பு கலர்ல ஒரு தலை மேல வருதுங்க. அந்த தலையில வந்து அந்த சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய கண்களுடைய வெளிச்சம் தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே அலற ஆரம்பிச்சிடுறாரு ஆதவகுமார். அங்க இருந்து வாங்கடின்னு சொல்லிக்கிட்டு கத்துறாரு. என்ன அப்படின்னா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க இல்லையா, 2 பேரையும் கூட்டிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 4 பேரும் அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்படி ரெடி ஆகும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஒரு குழந்தை அழக்கூடிய சத்தம் வந்து அந்த ஆலமரத்துக்கு பின்னால இருந்து கேட்குதுங்க. அந்த நேரத்துக்கு இந்த குழந்தை சத்தம் கேட்ட உடனே இங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பெண்க, அதாவது அந்த அடிப்பம்புல தண்ணி அடிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெண், அதாவது பைரவி அப்படிங்கிற அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்தை நோக்கி ஓடுறாங்க.
இதை பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணு எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டார்ச் லைட் அப்படியே அடிக்கிறாங்க. அதாவது அந்த ஆலமரத்தை நோக்கி அடிக்கிறாங்க. அந்த பெண் அந்த ஆலமரத்துக்கு உள்ள போய், அதாவது என்னன்னா ஆலமரம் வந்து கொஞ்சம் பெருசா இருந்திருக்குங்க, அந்த ஆலமரத்துக்கு இடையில அப்படி போயிடுறாங்க. இது எப்படி அந்த பெண் அதுக்கு உள்ளாடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடம் வந்து அவ்வளவு நேரம் வந்து இந்த மாக்காங் குருவி இதெல்லாம் கிச்சு கிச்சின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க. அந்த சத்தம் வந்து அப்படியே ஒரு பின் டிராப் சைலண்ட் ஆகி அந்த இடம் அப்படியே ஒரு குளிர்ச்சி ஆகுதுங்க. அதாவது என்ன அப்படின்னா நல்ல ஜில்லுன்னு ஆகுது. இதை அவங்க நோட் பண்றாங்க, என்ன இப்படி ஜில்லுன்னு ஆகுது இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டார்ச் லைட் அந்த ஆலமரத்திலே அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி ஆலமரத்தில் அடிச்சுட்டு இருக்கும்போது ஆழ விழுதுகள் நிறையவே தொங்கிக்கிட்டே இருக்குங்க. ஆனா ஒரு பர்டிகுலராட்டு ஒரே ஒரு அந்த ஆலம் விழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரே ஒரு விழுது மட்டும் அப்படியே இந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்குங்க. சரி, இந்த பின்னால போன பெண் எங்க போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியாம நம்மளுடைய ரூபன் மற்றும் ஆதவன் இவங்க 2 பேரும் தாங்க அந்த உள் சைடுல போறாங்க. கேமராவை வந்து நம்மளுடைய மோனிஷா கையில வச்சிருக்காங்க. அதனால இவங்க 2 பேரும் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அந்த மரத்தை சுத்தி சுத்தி வர்றாங்க. ஆனா மரத்துல வந்து எந்த கேப்பும் இல்ல, எந்த வழியும் இல்ல. அந்த குழந்தை சத்தம் இந்த பெண் போனதுமே நின்னுருது. ஆனா இந்த பெண்ணை காணலைங்க. இவங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பயம் வருது. ஆனா அந்த பெண் வந்து மனுஷியா தான் இவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாமே பார்த்தாங்க, பேசினாங்க. ஆனா அந்த பெண் அவங்களுடைய பேரை தள்ளி வேற எதுவுமே பேசவும் இல்லை. சுத்தி சுத்தி இவங்க தேடி பார்க்கறாங்க, யாருமே இல்லைங்க. அந்த ஆலமரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒற்றை விழுது மட்டும் ஊஞ்சல் ஆடுறது மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கொண்டே இருக்குதுங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருது, இங்க ஏதோ ஒரு அமானுஷ சக்தி தான் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடுறாங்க. ஆனா இந்த பெண் எப்படி இங்க ஒற்றைக்கு இருக்கிறாங்க, அவ எங்க போனா அப்படிங்கறது தான் இவங்களுடைய கேள்வியா இருக்குதுங்க. இவங்களும் அந்த இடத்தை சுத்தி சுத்தி வந்துடுறாங்க. அப்படி சுத்தி வந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா 4 பேருமே வந்து அந்த ஆலமரத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்த பிறகு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க. என்ன அப்படின்னா இவங்க கையில இருக்கக்கூடிய லைட் எல்லாமே தன்னாலே ஆஃப் ஆயிருதுங்க. அங்கதான் வந்து அப்படி சைலண்டா இருந்தது. திடீர்னு ஒரு சத்தம் அந்த ஆலமரத்துக்கு பின்னால இருந்து கேட்டிருக்குங்க. என்ன அப்படின்னா உங்களை யாரையும் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் மட்டும் கேட்குதுங்க. ஆனா அந்த சத்தம் வந்து ஒரு ஆணுடைய சத்தமா தாங்க இருந்திருக்குது. இந்த சத்தத்தை கேட்டவுடனே இவங்களுக்கு புரிஞ்சிருது, இங்க ஏதோ ஒண்ணு பெரிய பிரச்சனையா இருக்குது, நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வந்து ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சு இங்க வந்துடுறாங்க. அப்படி வரும்போது அந்த அடிப்பம்பு கிட்ட மறுபடியும் அந்த பெண் வந்து அந்த இடத்துல மெல்ல மெல்ல அந்த அடிப்பம்பை அப்படி தண்ணி அடிக்கிறது மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு மறுபடியும் இவங்க கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, வேண்டாண்டா இது ஒரு பெரிய துஷ்ட சக்தி மாதிரி தெரியுது, நம்ம இதுலயே மாட்டிக்கிட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஆல்ரெடி வீடியோ எடுத்திருந்தாங்க இல்லையா, அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த வேலி, அதாவது முள்வேலி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இதுக்கு ஒரு 300 மீட்டர் தூரம் இருக்குங்க. இவங்க ஒரு 150 மீட்டர் தூரம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் இவங்க பின்னால கேக்குதுங்க. ஏய் நில்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குதுங்க. அந்த சத்தம் வந்து இவங்க பின்னால ரொம்ப தூரத்துல கேக்குது. பின்னால ரொம்ப தூரத்துல கேட்கறதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்பி பாக்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த இடமே பயங்கர இருட்டா இருக்குது. அந்த இருட்டுக்குள்ள இவங்க டார்ச் லைட் ஒர்க் ஆகலன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒர்க் ஆகாதனால இவங்க உடனே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த இருட்டுக்குள்ளையும் ஒரு உருவத்தை இவங்க பாக்குறாங்க. கருகருகர்னு ஒரு உருவம் ரொம்ப மெல்ல 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 அடி மேல அடி வச்சு வந்துகிட்டு இருக்குங்க. இதை பார்த்தேன் தான் உண்டு, நம்மளை அது விடாது போல இருக்குது, இங்க இருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 4 பேரும் அங்க இருந்து தலை தெறிக்க ஓடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ஸ்ட்ரெயிட்டா அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதாவது 4 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த மாதிரி நடந்துச்சு, இதெல்லாம் ஒரு சின்ன இன்சிடென்ட் தான், வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சின்ன பெண்ணுகிட்ட கேட்கறாங்க, நாங்க இப்படி போனோம், வீடியோ எடுத்தோம் பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோல அவங்க 4 பேரும் பார்க்கும்போது அந்த சுடிதார் போட்டுக்கிட்டு ஒரு கருப்பு கலர்ல சுடிதார் போட்டுட்டு ஒரு பெண் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெண்ணுடைய போட்டோவே இல்லைங்க. மிச்சம் எல்லாரும் இருக்கிறதே தெரியுது, வேற யாரும் இருக்கிறதே தெரியலைங்க. இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட காட்டி காட்டி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அதுல எந்த விஷயம் வரல. இவங்களுக்கு ரொம்ப ஒரு இதாயிருது, அதாவது ஒரு ஷேம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதாயிருது. அந்த பொண்ணு பயங்கரமா இவங்களை கேலி பண்ணி சிரிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க போகவும் இல்லை, நான் பார்க்கவும் இல்லை, இதை வந்து பெருசாக்காதீங்க, விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் வந்து மறுபடியும் தூண்டி விடுறது மாதிரியே பேசிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் வந்து போயிருதுங்க. இந்த 3வது நாளைக்கு பிறகுதாங்க இவங்களுடைய வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல வந்து அந்த ராமகோடாங்கி அப்படிங்கிற ஒரு நபர் அங்க இருக்கிறாருங்க. அவர் வந்து திடீர்னு அந்த வீட்டுல வந்து ஒரு குறி சொல்றாருங்க, இந்த வீட்டுல வந்து ஒரு உயிர் போக போகுது, இந்த மாதிரி அந்த சாமகோடாங்கி நைட்டு நேரத்துல அந்த உடுக்கடிச்சு சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வந்துருது. என்னன்னா, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம், இந்த நேரத்துல இந்த நபர் வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாமா என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு விட்டுறாங்க. மறுநாள் காலையில அங்க இருக்கக்கூடிய கோவில் பூசாரியை போய் பாக்குறாங்க.
பார்த்து இந்த மாதிரி நேத்தைக்கு இந்த குடுகுடுப்புக்காரன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே பூசாரி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கி, அதாவது எந்த கோவில் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது கோட்டை மாரியம்மன் கோவில் அப்படின்னு தாங்க சொல்லப்பட்டிருக்குது. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரி தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை செய்துக்கிட்டு உங்க பாட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க, யாருக்கும் எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்லி விட்டுறாரு. கோட்டை மாரியம்மனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் அனைத்தையும் செய்துக்கிட்டு அவங்க அதாவது பரிகாரம் மாதிரி அதை பண்ணிடுறாங்க. பண்ணிக்கிட்டு அவங்க கல்யாணத்தை நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட கல்யாணமும் முடிஞ்சிருதுங்க. இவங்க 4 பேருமே வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அதாவது வீட்டுக்குன்னா பெங்களூர் போறாங்க. அவங்க சொந்த ஊருக்கு போகல. ஏன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு எல்லாருமே போயிடுறாங்க. அதனால இவங்க 4 பேருமே பெங்களூர் போறாங்க. அப்படி பெங்களூர் போகும்போது என்ன நடக்குது அப்படிங்கறதாங்க பெரிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அந்த பெண் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு போனாங்க. நம்ம பார்த்தோம், வீடியோ எடுத்தோம், அந்த வீடியோ பதியல. ஆனா இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் அந்த வீடியோவை நம்ம கரெக்டா எடுக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணு, அதாவது ஒரு மாதிரி கிண்டி விட்டு ஏத்தி விட்டாங்க இல்லையா, யாருடைய பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட கண்டிப்பா அந்த வீடியோவை காட்டிட்டு தான் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டுறாங்க. ஆனா அந்த பிளானுக்கு வந்து ரூபன், மோனிஷா இவங்க 2 பேருமே நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இல்லை போயிட்டு தானே வந்து நமக்கு எதுவுமே நடக்கல இல்லையா, நம்ம அதுகிட்ட பாசமா தானே பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி, அன்னைக்கு நைட்டு அந்த ஊர்ல யாருக்குமே தெரியாம அந்த காரை எடுத்துக்கிட்டு அங்க போயிடுறாங்க. அப்படி காரை எடுத்துட்டு போகும்போது ஆல்ரெடி இந்த முள்ளுவேலி போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த முள்ளுவேலியை எடுத்துடுறாங்க. அதாவது ஒரு கார் போற அளவுக்கு எடுத்துக்கிட்டு காரை உள்ளேயே கொண்டு போயிடுறாங்க. அப்படி உள்ள போகும்போதே ஒரு சம்பவம் நடக்குதுங்க. மறுபடியும் அந்த பெண் வந்து அந்த இடத்துல அடிப்பம்புல, அதாவது தண்ணி அடிச்ச மேனிக்கு அப்படியே நின்றுட்டே இருக்கிறாங்க. இவங்களை கண்ட அடுத்த செகண்டுங்க அந்த பெண் என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த அடிப்பம்பு அப்படியே புடுங்கிடுறாங்க. அப்படி புடுங்கி அந்த வண்டியில இருக்கக்கூடிய கண்ணாடியில எல்லாம் பட்டார் பட்டார்னு அடிச்சு கண்ணாடியெல்லாம் உடஞ்சி அந்த வண்டி எடுக்கவே முடியாதுங்கிற கண்டிஷனுக்கு ஆக்கிடுறாங்க. ஆனா இவங்க பயத்துல உள்ள இருந்து கத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க நிக்கவே இல்லைங்க. வண்டியை ரிவர்ஸ் எடுத்துடுறாங்க. எப்படி இல்லாம வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து நேரம் இவங்க மாமனார் வீட்டுக்கு தாங்க வர்றாங்க. அப்படி மாமனார் வீட்டுக்கு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்னப்பா ஆச்சு, வண்டி எதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, இந்த மாதிரி உடஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அங்க நடந்த விஷயங்கள், அதாவது இவங்க அந்த இடத்துக்கு போன விஷயம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அப்படியே சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லை, இவங்க நல்லா பயந்துட்டாங்க. அதனால எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இனி நாளைக்கு நாங்க போய்கிடுறோம், இந்த வண்டியை கிளியர் பண்ணிட்டு தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு சொன்ன உடனே அவங்க மாமாவும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரிப்பா நீ நாளைக்கே போய்க்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 4 பேரையும் வண்டியில இருந்து இறங்க சொல்றாங்க. அப்படி 2 பேர் ஃபர்ஸ்ட் இறங்குறாங்க. அதாவது ஆதவன், ரூபன், அதுக்கு பிறகு நம்மளுடைய தேவி, இவங்க 3 பேரும் இறங்கிடுறாங்க. ஆனா மோனிஷா இறங்கவே இல்லைங்க. என்னாச்சு மோனிஷாவுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மோனிஷாவை பார்க்கும்போது மோனிஷா வந்து சுய நினைவே இல்லாம இருக்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட்டும் பண்ணப்படுதுங்க. என்ன அப்படின்னா, அவங்க அந்த அளவுக்கு போயிடுறாங்க. அதாவது எவ்வளவு தண்ணி தொளிச்சு பார்த்துருக்குறாங்க, எந்திக்கல. உடனே இவங்க ஹாஸ்பிட்டலும் கொண்டு போயிடுறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கிட்டத்தட்ட 3 நாட்களாட்டு சுய நினைவே இல்லாம இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு, அதாவது ஒரு 3 நாளைக்கு பிறகு அவங்களுக்கு சுய நினைவு வருது. ஆனா சுய நினைவு வந்த உடனே அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் பத்திரமா இருங்க, அது நம்மளை கொன்னுரும், இது மட்டும்தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க உயிர் பிரிஞ்சிருக்குது. இதை பார்த்த உடனே நம்மளுடைய ரூபன் வந்து கதறி அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்ன அப்படின்னா, அவருடைய தங்கை இந்த மாதிரி மோனிஷா இறந்துட்டாங்க. மோனிஷாவை என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அதாவது எடுத்துட்டு போய் அவங்களுடைய இறுதி சடங்கெல்லாம் நடந்து முடியுதுங்க. ஆனா ரூபனுக்கு அதுக்கு பிறகுதாங்க பிரச்சனை வருது. ஆதவனுக்கோ தேவிக்கோ எந்த பிரச்சனையும் வரல. வரக்கூடிய பிரச்சனை யாருக்கு அப்படின்னா ரூபனுக்கு பிரச்சனை வருது. ரூபன் என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டுல இருக்கும்போது நள்ளிரவு நேரத்துல கிட்டத்தட்ட அந்த வீட்டுடைய வெளிப்பக்கத்துல யாரோ வந்து நின்று சங்கெடுத்து ஊதுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. அப்படி அந்த சங்கு சத்தம் கேட்ட உடனே இவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரூபனுடைய கைகாலெல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிடும். அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் வந்து இந்த சுயநினைவே இல்லாத ஒரு பொம்மை மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து கேட்டை திறந்து அந்த வெளியில அந்த சங்கு சத்தம் எங்க கேட்குதோ அதை நோக்கி அப்படியே போயிடுவாரு. அதுக்கு பிறகு ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் போய் பிடிச்சிக்கிட்டு வீட்டுல கொண்டு விடுறது, இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா அப்படிதாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பிறகு ரூபன் வந்து வீட்டுக்குள்ளாடியே தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுறாரு ரூபன். அப்படி ரூபன் இறந்த பிறகு இவங்களுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. ரூபன் வந்து இந்த மாதிரி ரூபன் மற்றும் மோனிஷா இறந்த பிறகு அடுத்ததாட்டு நம்மளுடைய தேவியை தாங்க அது கண் வைக்குது. அப்படி தேவியை கண் வைக்குது. அதுக்கு பிறகு ஆதவகுமார கண் வைக்குது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இது என்னது ஏது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட முடியல. அதனால மறுபடியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒசூர்ல இருக்கக்கூடிய அந்த கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க போயிருக்கிறாங்க.
சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோட்டை மாரியம்மன் கோயில்ல போய் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த அம்மனே வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய பூசாரிக்கு மேல வந்திருக்குங்க. அதாவது அவங்க வந்து அந்த குறி மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நேரடியா பார்த்தே சொல்லிடுவாங்க. இதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கறத வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பூசாரி அங்க இருக்கிறாரு. அவரு வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இது யாரு, இந்த பைரவி அப்படிங்கிறவ யாரு, அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் சொல்றாருங்க. என்ன அப்படின்னா, பைரவி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுன்னு சொல்லாங்க. அவங்க வந்து இந்த கூத்தாடி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பொம்மலாட்டம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஊருக்கு வெளியில வந்து கொஞ்சம் இடத்த பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து பொம்மலாட்டம் நடத்தி அதுல வரக்கூடிய 10 காசு 20 காசுன்னு அந்த காசை வாங்கி தான் குடும்பமே நடந்துட்டு இருந்திருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொம்மலாட்டம் பண்ணக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த பெண் தாங்க இந்த பைரவி. இந்த பைரவி வந்து அந்த ஆலமரம் பக்கத்துல வந்து ஒரு குடிசை போட்டு அந்த இடத்துல தாங்க இந்த மாதிரி அந்த பொம்மலாட்டம் விளையாட்டெல்லாம் வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, அங்கேயும் வைப்பாங்க, அந்த ஊரா போய் வைப்பாங்க. ஆனா இந்த இடத்த வந்து அவங்க தேர்ந்தெடுத்து இருந்துட்டாங்க. அது ஒரு புறம்போக்கு மாதிரியான இடம் அப்படிங்கிறதுனால அப்படி இருந்த பைரவி என்ன ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சில ஆட்கள் கூட தவறான வழிகளில் போக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நல்ல காசு, அதாவது பணம் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல, தங்கத்தினாலான நகைகளும் நிறைய அவங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயங்கர ஒரு இதாயிருது. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம பெரிய பணக்காரன் ஆயிரலாம், இங்க இருக்க சொத்தை வாங்கிடலாம், சுகத்தை வாங்கிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பைரவி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கணவர் இருக்கிறாரு. அவரு அன்றாடம் கூலி வேலை பார்த்து தாங்க இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, என்ன அப்படின்னா, பைரவியுடைய குடும்பம் அப்படின்னு சொல்ல போனா அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் தங்கை இப்படின்னா ஒரு 4-5 பேர் இருந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தோட தான் நம்ம பைரவியும் இருந்திருக்காங்க. பைரவியுடைய கணவரும் இவங்க கூட தான் இருந்திருக்காங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 3 மாத கருவுற்று இருக்கிறாங்க நம்மளுடைய பைரவி. அந்த டைம்ல இவர் வேலை இல்லாம, அதாவது பைரவியுடைய கணவர் வந்து வேலை இல்லாம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது தகாத உறவுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை பார்த்து கொந்தளிச்சிடுறாரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாலே நம்மளுடைய மனைவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆவேசத்துல அங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து மண்ணெண்ணை கேனை எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணுக்கு மேல ஊத்திடுறாரு. அந்த கூட இருந்த நபர் அங்கிருந்து ஓடிடுறான். ஆனா இந்த பொண்ணுக்கு மேல மண்ணெண்ணையை ஊத்தி 3 மாத கருவுற்று இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய உடம்புல அந்த மாதிரி நெருப்பை பத்த வச்சு கொன்றுறாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த நபர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னாக்கி, அந்த ஆலமரம் வந்து அந்த டைம்ல ரொம்ப சின்னதா தான் இருந்திருக்குது. அதுல இருக்கக்கூடிய ஒரு கிளை கம்புல வந்து தூக்க மாட்டிக்கிட்டு அவரும் இறந்து போயிடுறாரு. அவங்க இறந்த பிறகுதாங்க அந்த இடத்துக்குள்ளாடி நிறைய பஞ்சாயத்து போயிருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய பேரை இந்த மாதிரி அந்த பெண் வந்து பிடிக்கிறதும் அந்த ஆண் வந்து பிடிக்கிறதும் இந்த மாதிரிலாம் நடந்து அந்த இடத்துக்குள்ள யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சாமிகளை வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க. அது என்னுடைய எல்கை கிடையாது, அந்த எல்கைக்கு தாண்டி யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால அந்த ஊர் மக்களும் அந்த இடத்தை அடைச்சி வச்சிருந்தாங்க. அதை எல்லாம் ஓபன் பண்ணி தான் இந்த பையன், அதாவது நம்முடைய ஆதவன், இவங்க 4 பேருமே இந்த மாதிரி போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதை வெளியே திறந்து விட்டுட்டாங்க, அதுதான் இவங்களை பலி வாங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்குங்க. இதுல என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி ஆட்களை பிடிக்கும் இல்லையா, அப்படி பிடிக்கும் போது அந்த ஊர் கோயில்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சத்திய வாக்கு வாங்கி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீ எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்திய வாக்கு வாங்கி இருக்கிறாங்க. அதனால இவங்க வேலி போட்டு அடைச்சிருந்தாங்க இல்லையா. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆன்மா, அதாவது பைரவியுடைய ஆன்மா என்ன சொல்லிட்டு போயிருக்கு அப்படின்னா, நான் வரமாட்டேன், என்ன தேடி யாராவது வந்தா நான் அவங்கள தேடி வருவேன், அவங்கள நான் பலியா எடுத்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டு தாங்க அது அங்கிருந்து போயிருக்குது. ஆனா இவங்க முதல்ல போகும்போது அது எந்த பிரச்சனையும் பண்ணல. ஏன் அப்படின்னா, அந்த வீட்டுல வந்து அவங்க மாமா வீட்டுல வந்து அந்த கோட்டை மாரியம்மனுக்கு செய்ய வேண்டிய சில பணிவிடைகள்லாம் செய்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு பரிகாரம் மாதிரி செய்து முடிச்சாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதனால அந்த பைரவியுடைய ஆன்மா வந்து உள்ள வராம இருந்திருக்குது. ஆனா இவங்க மறுபடியும் காரோட அந்த இடத்துக்கு போனாங்க இல்லையா, அப்படி போன நேரத்துக்கு அங்க நின்று அந்த பெண் வந்து, அதாவது பைரவி தாங்க அது, அந்த பைரவி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப புடுங்கி அடிச்சாங்க இல்லையா, அதாவது அந்த வண்டியோட கண்ணாடி எல்லாம் அடிச்சு துவைச்சிட்டாங்க. அந்த இடத்துலயே வந்து என்ன ஆயிருது அப்படின்னா, மோனிஷாவுடைய உடம்புக்குள்ள வந்துருதுங்க. அப்படி வந்துதான் இவங்க வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஆகி அந்த மோனிஷா இறந்து போயிருக்கிறாங்க. இப்படிதான் வழியா நடந்திருக்குது. ஆனா அடுத்ததாட்டு அது ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறது நம்மளுடைய தேவி மற்றும் ஆதவ குமார தான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்குது. அதனால கண்டிப்பா அது உங்களை பின்தொடரும் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரி இந்த சம்பவத்தை அனைத்தையுமே எடுத்து சொல்லிடுறாருங்க. இதை கேட்ட பிறகு இவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கும்போது, அந்த கோட்டை மாரியம்மனுக்கு அவங்க மறுபடியும் சில பல வேலைகள்லாம் பண்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு 48 நாள் விரதம் எடுத்து அந்த கோவில்ல வந்து சில பல பூஜைகள் அது இதெல்லாம் கொடுத்து எடுத்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனா வெளியே வந்த பிறகும் அந்த பைரவி அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்களை பின்தொடர ஆரம்பிக்குதுங்க.
ஆனா பின்தொடர்ந்தாலும் இவங்க என்ன அப்படின்னா ஊருக்குள்ள மட்டும்தாங்க இது நடக்குது. என்ன அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய சேலத்துல இருக்கக்கூடிய வீட்டுல, அதாவது ஆதவன் மற்றும் தேவி இருக்கக்கூடியது சேலத்துல இருக்கக்கூடிய வீடு தாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி அடிக்கடி இந்த சங்கு சத்தம் கேட்குங்க. அப்படி கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆதவகுமாருடைய அம்மாவும் அப்பாவும் கோட்டை மாரியம்மனுடைய பாடல்கள் இருக்குங்க. அதாவது அந்த டைம்ல வந்து சிடி கேசட் இருந்திருக்குது. அந்த கேசட் பாட்டை போட்டு விட்டுருவாங்க. அந்த பாட்டை போட்டு ஒரு 5 நிமிஷத்துல, அதாவது ஒரு பாட்டு முடியும் போது அந்த சத்தம் இல்லாம போயிடும். இவங்க காதுல வந்து பஞ்சு எல்லாம் வச்சு அடைச்சிக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள இருப்பாங்க. இப்படியே கொஞ்ச நாள் காலம் தள்ளி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்க இருந்தா சரியாகாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்ப எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதவகுமார் மற்றும் தேவி இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் ஆயிருது. ஆனா எங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கி ஜெர்மனில இருந்துட்டு இருக்காங்க. அவங்க இப்ப ஜெர்மனில இருந்தா இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த இடத்துடைய பேரோ அது இதெல்லாம் நீங்க சொல்லிடாதீங்க, அது எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாங்க இந்த சம்பவத்தை சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதாங்க அவங்க லைஃப்ல இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. அவங்க ஜெர்மன் போன பிறகும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஏன்னா அவங்க ஜெர்மன் போன பிறகு ரிட்டன் இங்க வரவே இல்லை, அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா தேவியும் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க, நம்மளுடைய ஆதவகுமாரும் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறதாங்க உண்மை. ஆனா இந்த ஆன்மா வந்து கண்டிப்பா அந்த கோட்டை மாரியம்மன் சாமி வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா நீ இந்த ஊருக்குள்ள இருந்தனா அது என்னைக்காவது உன்னை டைம் பார்த்து இந்த மாதிரி தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நீ கொஞ்சம் விலகி இரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால இவங்க போனவங்க இந்த பிரச்சனைக்கு பிறகு திருப்பியே வரல. எங்க அப்பா அம்மா எல்லாரையுமே கூட்டிட்டு அங்க போயிட்டாங்க. இப்ப அங்கதான் இருந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த சம்பவம் அந்த 2005 2007 வரைக்கும் எங்களை பின்தொடர்ந்துகிட்டு தான் இருந்தது. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்படிதான் எங்களுக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணுங்க. ஒரு இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்ட்டு என்னதான் இந்த மக்களுக்கு ஒரு நினைப்பு இருக்குது அப்படின்னு தெரியல. அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய நண்பர்கள் தோழிகள் எல்லாருக்கும் இதே மாதிரி தான் நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் போகாதீங்க. நம்மளை யாராவது திருக்கேத்தி விட்டாலும், அதாவது என்ன அப்படின்னா நம்மளை கொஞ்சம் யாராவது உருகேத்தி விட்டாலும் நம்ம அந்த இடத்துக்கு போக கூடாது. என்ன அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்க சின்ன குழந்தைகள் சொல்லிட்டாங்க. அதாவது 16-17 வயசுல ஒரு பிள்ளை சொன்னதை கேட்டுட்டு இவங்களும் இந்த மாதிரி பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு நடந்தது பெரிய ஒரு துயரமான சம்பவங்க. அதனால இந்த மாதிரியான இடங்களுக்கு தயவு செய்து போகாதீங்க. அதாவது ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட அந்த இடத்துக்கு போகாதீங்க, அங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துக்கு போறது தவிர்க்கிறது நல்லதுங்க. அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. இந்த சம்பவம் நமக்கு இப்படிதாங்க அனுப்பி தரப்பட்டது. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த ஆதவகுமார் மற்றும் தேவி இவங்க 2 பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இந்த சம்பவம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டியிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.